தமிழ்நாட்டுல இருக்கிற மாதிரி நம்ம திமுக கவர்மெண்ட் மாதிரி கிடையவே கிடையாது. ஏன்னா வேற ஒரு அரசியல் கட்சி நடத்துற நிகழ்ச்சியாகவே இருந்தாலும் நான் யாருன்னு என் பெருமை என் வாயால சொல்லக்கூடாது, ஊர் உலகத்துல சொல்லுவாங்க, கேட்டு தெரிஞ்சு. அந்த நிகழ்ச்சிக்கு தன்னெழுச்சியா வர நம்ம மக்களுக்கு பாதுகாப்பு கொடுத்து பாரபட்சமே காட்டாம இந்த கவர்மெண்ட் நடந்துகிட்டு இருக்காங்க. இவ்வளவு நாளா எங்கடா இருந்தீங்க? நீங்க எல்லாம் ஆரம்பத்திலே என் கூட இருந்திருந்தா ஒருத்தன் நீ அடிச்சிருக்க முடியுமா? அப்படிப்பட்ட இந்த புதுச்சேரி கவர்மெண்ட்டுக்கும் நம்ம புதுச்சேரி சிஎம் சார் அவர்களுக்கும் இந்த நேரத்தில் என்னுடைய மனப்பூர்வமான நன்றிகளை தெரிவிச்சுக்கிறேன். எனக்கு தற்புகழ்ச்சி எல்லாம் பிடிக்காது. இத பார்த்தாவது தமிழ்நாட்டில் இருக்கிற அந்த திமுக கவர்மெண்ட் கத்துக்கிட்டா நல்லா இருக்கும். மரியாதை கட்டு போ, உனக்கு மரியாதை கட்டு போ. புதுச்சேரினாலே உடனே ஞாபகத்துக்கு வருது மக்களுக்கு பாதுகாப்பு இல்லைன்னு போராட்டம் பண்ணா காவலருக்கும் பாதுகாப்பு இல்ல. காவலர்களுக்கு போராட்டம் போனா காவலர் கையை கடிச்சு வச்சிடறாங்க. இனிமே உன்னை ஆண்டவனால காப்பாற்ற முடியாதியா? நாங்க தான் சொல்றோம், அது அணில பார்த்து பத்திரமா நீங்க கையாளணும்னு சொன்னா அது கையை கடிச்சு வச்சு. இன்னைக்கு கையை கடிச்சிருக்காங்க, அடுத்தடுத்து கொஞ்சம் முன்னேறி போவாங்க. தாவேக்கால இருக்கக்கூடிய இளைஞர்களை தற்குறிகள் சொல்லி எல்லாரும் விமர்சிக்கிறாங்க. இவங்கிட்ட மாட்டிக்கிட்டு லூசு இல்லைங்கிறத விட பேசாம லூசுன்னு ஒத்துக்கிட்டு உசுரோட ஊரு போய் சேர்றதுதான் நல்லது. மற்ற நாம் தமிழர் கட்சி தலைவனே தற்குறிங்க. அவன் எப்படி தந்த தம்பிகளை தற்குறிங்கிறது? இதற்கு இது பதில் இல்லையே. லைட் மரத்துல ஏறுறது, பஸ் பின்னாடி ஓடுறது, இதெல்லாம் வந்து ஏர்போர்ட் அந்த வயசுல இருந்தா நானும் ஓடுவேன். வெக்கங்கட்ட பெண்களா உங்களா நீங்களும் உங்களை எனக்கு ஆத்திரங்கள். நானே ஓடி இருக்கேன். இதை நியாயப்படுத்துறீங்களா? இத நல்வழிப்படுத்த போறேன் அப்படின்னு சொல்றீங்க. நானே ஓடுவேன். நான் அந்த வயசு தான் நானே ஓடுவேன். உங்களுக்கு என்னடா ஆச்சு? ஏன்டா உங்க புத்தியெல்லாம் அப்படி போய்கிட்டு இருக்கு? சண்டாளங்களா? இது வாழ்வர்களுக்கு இருக்கிற குணம் இல்ல. இது சரி, இது மாதிரி பண்ணுங்க அப்படின்றீங்களா? இல்ல ஒரு பக்கம் நல்வழிப்படுத்துவேன். அப்படி பண்ணக்கூடாதுன்னு சொல்லணும். என்னடா இல்ல ஒரு பேச்சுக்குப்பா. இல்ல தண்ணி கிண்ணி போட்டிருக்கியா? ஏன் இப்படி பேச்ச மாத்தி மாத்தி பேசுற? அதுக்காக தற்கொலைன்னு சொல்றதா? அவனை ஆட்கொண்ட தலைவனை பார்க்கறதுக்கு அவனுக்கு அவ்வளவு ஆர்வம் இருக்கு. அந்த ஆர்வத்துக்கு ஏதாவது அளவுகோல் இருக்கா? ஆடி காத்துலயும் அசையாத அரண்மனை திமுக அப்படின்னு பேசுனீங்க. ஆமா, இன்னைக்கும் சொல்றேன், ஆடி காத்துக்கு அசையாத அரண்மனை தான். இதுல உண்மை ரெண்டும் உண்மைதானே? என்னடா சொல்ற? அவர்கிட்ட வாங்கின காசுக்கு ஏணி சின்னத்துல ஒரு குத்து, உங்ககிட்ட வாங்கின காசுக்கு தென்னை மர சின்னத்துல ஒரு குத்து. 1000 சோதனைகளை தாங்கிய வலிமையுள்ள இயக்கம் தான். அடுத்த முதல்வர் ஸ்டாலின் அவர்கள் தான் சொல்லியிருக்கீங்க. அதுவும் அதே நிலைப்பாடுல தான் இருக்கீங்களா? அடுத்த முதல்வர் ஸ்டாலின் தேர்தல் வந்தாதான் தெரியும். நேற்றைய தினம் முறை இப்படித்தானே பேசிட்டு இருந்தீங்க. இல்லங்க, இன்னைக்கு நிலைமை மாறுது இல்ல, நாளுக்கு நாள் மாறுது இல்ல. நிலைமை மாறல, நீங்க கட்சி மாறி இருக்கீங்க. சாம்பார் ஆப் எனக்கு. நான் கட்சி மாறலையே. நான் கட்சியே மாறல. நடந்ததுதானே சொல்ல போற? ஏதோ புதுசா இட்டுக்கட்டி சொல்ல போற மாதிரி வேலைகளையும் பாக்குற. சொல்லு ராஜா. 6 வருடமா எந்த கட்சியும் இல்லாம இருந்தேன். இன்னைக்கு தாவேக்காவில போய் சேர்ந்துருக்கேன். அதுதான் புரிஞ்சுக்க முடியல. நீங்க எல்லா பேட்டிகளையும் சொல்றீங்க நான் கட்சியே மாறுறது இல்ல அப்படின்னு. ஆனா பல இயக்கங்கள்ல நீங்க மாறி இருக்கீங்க இல்லையா? அது ஏன்டா அப்படி? சீமா வந்து என்ன 3 வருஷம் ஓட்டு போட்டுருக்கான் சினிமாவுக்கு. என்னங்க இப்படி பேசுறான்? சீமாவை விட்டு 2 கிளி கிழிச்சிங்க வரணும் சொல்லுங்க. 2 போலாம் 4 ரூபா 3 வருஷம் ஓட்டு போட்டுருக்கேன். 1 வருஷம் 2 வருஷம் 3 வருஷம் ஓட்டு போட்டு அவனை என்ன பத்தி பேசுறான்? அவர் உன்னை பத்தி பேசினாரா? உன்னை பத்தி பேசினாரா? அதுக்கு ஒரு பேசு. திடீர்னு எங்க முருகன் மேல உங்களுக்கு என்ன பற்று வருது? திடீர்னு இத்தனை ஆண்டுகள் எங்க இருந்தீங்க? ஏன்னா உங்க ராமருக்கு மார்க்கெட் போயிடுச்சு. அங்க வந்து பூரி ஜெகநாதர் எடுத்தீங்க, அங்க ஐயப்பன் எடுத்து பாத்தீங்க. இப்ப இங்க முருகனை தொட்டு பாக்குறீங்க. அறிவு வந்துடுச்சுடா. அறிவு வந்துடுச்சு, எல்லாரும் அறிவு வந்துடுச்சு. வேற என்ன உங்களுக்கு முருகனுக்கு என்ன சம்பந்தம் இருக்கு? சொல்லுங்க, என்ன சம்பந்தம்? மரியாதை கட்டு போ, உனக்கு மரியாதை கட்டு போ. ஏன்னா ராமருக்கு அங்க மதிப்பு இல்லாம போயிட்டு கோயில கட்டிட்டீங்க, அந்த பிரச்சனை முட்டுப்பட்டுச்சு. அங்க அகிலேஷ் அயோத்தியிலேயே ஒரு தாழ்த்தப்பட்ட ஒருவனை பொது தொகுதியில நிறுத்தி உங்களை தோக்கடிச்சிட்டான். பரம்பரையை களங்கப்படுத்தி விட்டான். ஐயோ, அவமானம் அவமானம். அங்க செத்துருச்சு, அங்க செத்துருச்சு, அங்க முடிஞ்சு. கேடுகட்ட அருவருக்கத்தக்க அரசியலா பாக்குறீங்க. மரியாதை கட்டு போ, உனக்கு மரியாதை. நீ ஏத்தன போன வருஷம் ஏத்தாம என்ன பண்ண?
அதுக்கு முந்தின வருஷம் வந்துச்சுல்ல, இதை கார்த்திகை இதுக்கு முன்னாடி ஏற்ற வேண்டியது. ஒவ்வொரு ஆண்டு தான் கார்த்திகை வருது. அப்பெல்லாம் அந்த மலை இல்லையா? அப்ப அந்த விளக்கு தூண் இல்லையா? நீ கேட்ட ஒவ்வொரு கேள்வி என்ன செருப்பால் அடிச்ச மாதிரி இருக்குடா. இந்த பக்கம் அண்ணா, இந்த பக்கம் எம்ஜிஆர், நடுவாளி நீ. முதல்ல இவனை போடாண்டா வரும். தம்பி, நான் வந்து இங்க பாருங்க, ஏசி அறையில் உட்காந்து யோசிச்சவன் இல்ல, கட்சி ஆரம்பிக்க சிறையில் உட்காந்து யோசிச்சவன். ரெண்டுக்கு ரொம்ப வேறுபாடு இருக்கு. இந்த இடத்துல இந்த வசனமா? ரைட்டா. நீ என்ன நினைக்கிற? அண்ணா வச்சா திமுக வாக்கு எங்கிட்ட எடுத்துடலாம், எம்ஜிஆர் வச்சா அதிமுக ஒரு பழகினமா இருக்கு, அந்த வாக்கு எடுத்துடலாம். இது நீங்க என்ன சொல்லி வாக்கு? நான் உங்களுக்காக என்னுடைய உச்சத்தை, என்னுடைய வருவாயை விட்டுட்டு வந்தேன்னு சொன்னா அப்ப என்ன கேள்வி வருது? யார் விட்டு வர சொன்னது வருதா இல்லையா? வேண்டாம்ப்பா, உன்னோட திருவிழாடல இதோட நிறுத்து. சிறையில் இருந்த என் சொத்தை எல்லாம் ஏழை எளிய மக்களுக்கு எழுதி கொடுத்தேன். என் தாத்தன் தெய்வ திரு முத்துராமலிங்கர் சொன்னாரு, எங்க தாத்தா காமராஜ், நான் உங்களுக்காக நான் வாழ்க்கை இழந்தேன், திருமணமே பண்ணிக்காம இருந்தேன் அப்படின்னு சொல்றாங்களா யாராவது? இல்லைங்க, இல்ல. அப்படி யாரையும் உங்களை ஒண்ணும் சொல்லலைங்கிறதான் கேள்வி. வந்தா சொல்லக்கூடாது, வந்துட்டீங்கன்னு சொல்லக்கூடாது. அப்படியெல்லாம் அவசரப்பட்டு பொசுக்குன்னு சொல்லக்கூடாதுப்பா. அது எப்படி இருக்குன்னா, நீங்க அதை ஒன்றும் கேட்கவே இல்லைங்கிற கேள்வி படும்ல. யார் இப்படி வர சொன்னதுப்பா? நீ போய் உச்சத்திலே இருப்பா, நீ ஒரு ரூபாய் இழக்காம பாத்துக்கப்பான்னு சொல்ல தோணும். இந்த நேரத்துல இதெல்லாம் தேவையாடா? தலைவரே, நீங்க ஒண்ணும் கவலைப்படாதீங்க. உங்களுக்கு தோணலையா? தோணுதா இல்லையா? நான் தான் உனக்கு பால் ஊட்டினேன், நான் தான் உனக்கு பால் ஊட்டினேன், நான் தான் உனக்கு பால் ஊட்டினேன். சொல்லுங்க, நான் சொல்றது நேசம் வருமா வெறுப்பு வருமா? அதனால அது ஒரு தலைவனுக்கு அழகு இல்ல. வந்தோம், நம்ம செய்யறோம், இது என் கடமை, நாங்க செய்யறோம் அப்படின்னு வரணும். அடிக்கடி கிராஸ் பண்ணிக்கிட்டு இருக்க நீ தள்ளிடுறா. அப்ப அந்த கேள்வி உங்களுக்கு எல்லாம் இருக்கலாம், இவருக்கு எல்லாம் இருக்கலாம். அவர் என் தம்பி, அவருக்கு சொல்லக்கூடாது, அப்படி சொல்லாத அப்படின்னு சொல்ல வேண்டிய கடமை பொறுப்பு எனக்கு இருக்கு. புரியுதா? நேச்சர்னாலதான் சொல்றேன். இப்ப நீங்க அவருக்கு முன்னாடி நிக்கிறவங்களுக்கு அவருக்கு நண்பா நண்பி, எனக்கு தம்பி தங்கைகள், அவர்களுக்கும் சேர்த்தா நான் போராடிட்டு இருக்கேன். இந்த டக்கால்ட்டி வேலை என்கிட்ட வச்சுக்காத. புரியுதா? அவருக்கு கடை வச்சுட்டு ஒரு நாட்டுக்கு பறக்க முடியும்ல, எனக்கு இருக்கா? அவரை இப்ப வச்சு கூட படம் இருக்கால் இருக்கு, எனக்கு ஏதாவது படம் இருக்கால் இருக்கா? பாய்ந்து ஓடுவான். எந்த நாட்டில இறங்க விட மாட்டான். எனக்கு வந்து முதல்ல இதெல்லாம் ஒரு கஷ்டங்கிறப்பல நான் 2008 2009 இந்த ஆட்சியாளர்கள் காங்கிரஸ் திமுக எதுக்கும் போது தங்க இடம் தர மாட்டான். எந்த விடுதியிலும் எனக்கு இடம் கொடுக்க மாட்டாங்க. வாகனத்திலே தான் படுத்திருப்பேன். எங்க குளம் இருக்கோ அங்க போய் குளிச்சுட்டு அங்க போய் காலை வேலைகளை முடிச்சுட்டு பயணம் பண்ணுவேன். போய் சொன்னாலும் நம்புற மாதிரி சொல்லலாம். இதெல்லாம் அவங்க நம்ப மாட்டாங்க. எவ்வளவு வழி தாங்கியிருப்பேன். சிறைக்குள்ள தனிமை சிறை இருக்குல்ல, எல்லாரும் சிறையில் இருப்பாங்க. எனக்கு தனி வளாகம், தனி சிறை. ஆனா நம்புறதா இல்லையான்னு தெரியல. ஒரே ஆள் உட்கார்ந்துருக்கணும். 6 மாசம் ஒரே ஆள் ஒரு சிறையில் உட்காருங்க, எப்படி இருக்கும் பாருங்க. புத்தகமும் நானும் தான். அப்போ ஒரு வன்மை யாரும்பாரு மனசுக்குள்ள. இவங்கடா அவங்கள வந்து பேசிக்கிறோம்னு அதான் இப்ப பேசிட்டு இருக்கிறேன். இதெல்லாம் ஒரு பெரிய விஷயம் சொல்லி விடிய உட்கார்ந்து பஞ்சாயத்து பேசிக்கிறீங்க. நீங்க பஞ்சாயத்தை கலச்சிட்டு ஊரை பக்கம் போய் சேருங்க. லொச்சக் மொச்சக் பச்சக் லொச்சக் மொச்சக் பச்சக் குட் லொச்சக் மொச்சக் பச்சக்